மணி வேற ஆயிடுச்சு. அம்மா அம்மா மணி 9 ஆயிடுச்சு, சீக்கிரம் கிளம்பு. நானே தலைவலிக்குன்னு உட்காந்துருக்கேன். கிளம்புங்கிற அப்ப என்னை யாரு கொண்டாந்து விடுறது? Oh my god. ஒரு நாளைக்கு நீ மட்டும் தனியா போக முடியா நீ? சரி நான் போறேன். தனியா தான் போய் தொலைணும். மணி வேற வந்து உங்க பிள்ளைக்கு தலைவலியா? நான் மட்டும் தான் தனியா போறேன். சரி நான் போயிட்டு வரேன். எங்க அந்த அத்தையை காணோம். அத்தை அத்தை எங்க இருக்கீங்க அத்தை? கரண்ட்டும் இல்லையா? சரி காலையில இருந்து ஒரே தலைவலி. கரண்ட் வேற இல்லை, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன இருக்க ஏன் இருந்தீங்க? அவங்க இது அது தலைவலிக்குது இருந்தது, அவங்க தும்புறாங்க, நீங்க என்னன்னா இருமல் சளி தும்மல். இன்னைக்கு வேலைக்கே போவான். ஒரு கஷாயம் ரெடி பண்ணி வேலைக்கு போகலன்னு இன்னைக்கு முடிவாயிடுச்சு. இந்த கஷாய பொடி ரெடி பண்றதுனாச்சும் ஒரு வேலையா பார்த்துருவோம். நாங்கள் திருநள்ளாறு பக்கத்துல தான் இருக்கோம். ஆனா சளி பிடிச்சா கூட சரியா போயிடும் போல இருக்கு. ஆனா அந்த சளி பிடிச்சா மட்டும் சரியா போக மாட்டேங்குது. எங்க வீட்டுல உள்ள பெரியவங்க மாதிரி எத்தனை பேருக்கு இந்த மாதிரி சளி பிடிச்சிருக்கு தெரியல. இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கவங்க இதை பார்த்து பயனடையிட்டோம். போகலாம். இது என்னென்ன பொருள்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் சுக்க பத்தி பார்ப்போம். இஞ்சி காஞ்சதுதான் சுக்கு. இதனால ஜுரம் கிளியர் ஆயிடும். அடுத்தது அரிசி திப்பி. அரிசி திப்பி வந்து இருமலுக்கு நல்லது. சித்தாரத்தை நெஞ்சில் உள்ள சளியெல்லாம் கிளியர் ஆகிடும். ஆழ்மிளகு வந்து தும்மலுக்கு நல்லது. ஆழ்மிளகு. ஓமம் வந்து தலைவலி கிளியர் ஆயிடும். இதெல்லாம் சொல்றதுக்கு எனக்கு தலைவலி வந்துடுச்சு. சரி எல்லாத்தையும் இடிச்சுப்போம். ஆமா இது ஒன்னாலதான் இடிக்கல. சரியா? நீ வச்சுட்டு வந்து என்னோட இடி ஸ்டாண்டில் வச்சுட்டு வா. ஆமாமா டைரக்டா மிக்சியில போட்டு இடிச்சிடலாம். எல்லாத்தையும் போட்டு இடிச்சா அது உள்ள பிளேடு வீணா போயிடும். அதனால இது வந்து இடிச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையும் சேர்த்து போட்டு மிக்சியில போட்டு இடிச்சிட்டு இருக்கீங்க. நல்லா மிக்சியில அடிக்காம இது கஷாயம். அடுத்தது கஷாயம் வைப்போம். வாங்க இந்த இடிச்ச பொடியை வச்சு கஷாயம் போட்டுருவோம். 2 டம்ளர் தண்ணி எடுத்துப்போம். கஷாய பொடி 2 ஸ்பூன் போட்டுப்போம். இது நல்லா கொதிக்கட்டும். 2 டம்ளர் வச்ச தண்ணி வந்து 1 டம்ளரா சுண்டுற வரைக்கும் அது கொதிக்கட்டும். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கருப்பட்டி போட்டுப்போம். நல்லா கொதிச்ச பிறகு இதை இறக்கி வடிகட்டி கொஞ்சோண்டு அதில் தேன் ஊற்றி குடித்தா சளி ஃபுல்லாக கிளியர் ஆகிடும். கஷாயம் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி பொடி உங்களுக்கு வேணும்னா எங்களுக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.